இன்றைக்கி ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருச்சு. இது டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச். டே அண்ட் நைட் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் இருக்கிறதா எல்லோரும் நம்புகிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. அதுக்கு சில காரணம் இருக்குது. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கி மேட்ச்சில் இருக்கிற சில ஹைலைட்டான விஷயங்களை பற்றி மட்டும் பேசலாம். மேட்ச் ஸ்டார்ட் பண்ண முதல் பால் ஜெய்ஸ்வால் ஸ்டார்க் ஓவரில் அவுட் ஆகிட்டார். இந்த சம்பவம் நடக்கும்போதே தெரியும் இன்றைக்கி ஸ்டார்க்கை ஹீரோவாக வச்சு பல ரீல்ஸை போட போகிறாங்க. அதே மாதிரி தான் ஏகப்பட்ட ரீல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார்க் ஒரு பெஸ்ட் பவுலர் தான். அதை யாருமே மறுக்க போகிறதில்ல. அதுவும் பிங்க் பாலில் அவரோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை இன்றைக்கி ஜெய்ஸ்வால் பண்ணின தப்பால் தான் இந்த விக்கெட் விழுந்தது. காரணம் ஸ்டார்க் அவரோட ரன்னப்பில் 50% இருக்கும்போதே ஜெய்ஸ்வால் நான் என்ன பண்ண போகிறேன்னு ஸ்டார்க்கிட்ட சொல்லிட்டார். கிட்டத்தட்ட எல்லா ஸ்டெம்ஸையும் கவர் பண்ணி லெக் சைடில் அடிக்க ரெடி ஆகிட்டார். இது ஸ்டார்க்குக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஸ்டார்க் போட்ட அந்த பால் ரெட் பாலாக இருந்திருந்தால் அது ஒரு சாதாரண லெக் பைஸாவோ அல்லது ஒய்டாவோ போயிருக்கும். ஆனால் டிவியில் பார்க்குற நமக்கே தெரியுது இந்த பிங்க் பால் எவ்வளோ ஸ்விங் ஆகுதுன்னு. ஏர்லேயே ரொம்ப அதிகமாக ஸ்விங் ஆகுது. அப்படி இருக்கும்போது இதில் எக்ஸ்பர்ட்டான ஸ்டார்க்குக்கு ஜெய்ஸ்வாலை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாக போச்சு. இந்த ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது லெக் ஸ்டம்ப் விசிபிளாக இருந்துச்சு. அப்படின்னா ஜெய்ஸ்வால் எவ்வளோ தூரம் அக்ராஸாக வந்திருப்பார்னு பார்த்துக்கோங்க. இதைத்தான் டேவிட் வார்னர் கமெண்ட்ரிலையும் சொன்னார். மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் அதுக்குள்ளே என்னப்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்ததாக இந்தியாவோட கொலாப்ஸ். இது கடந்த சில காலங்களாகவே நடக்கிறது தான். இருந்தாலும் போன மேட்சோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பிறகு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ராகுல் கோலி பாலை விடலாமா அடிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவுட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிங்க் பால் ரெட் பாலை விட 13 சென்டிமீட்டர் அதிகமாக பவுன்ஸ் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் கூட காரணமாக இருக்கலாம். வழக்கம் போல் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் கொஞ்சம் ரன்னை சேர்த்துனாங்க. போன தடவை சார்துல் தாக்கூர் செஞ்ச வேலையை இந்த வாட்டி நிதிஷ் ராணா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னதான் 180க்கு ஆல் அவுட் ஆனாலும் இந்தியாவோட பவுலிங்க்கு இது போதும்னு தோணுச்சு. அதே போல் முதல் 15 ஓவர் ரொம்ப தீயாக இருந்துச்சு. அதில் ஒரு கேட்ச் ட்ராப் வேறு. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 3 அல்லது 4 விக்கெட்டாவது விழுந்து எதிர்பார்த்தா ஒரு விக்கெட்டு தான் போயிருக்கு. ஆரம்பத்தில் ரன் எதுவும் லீக் ஆகாமல் இருந்தாலும் மெக்ஸ்வினி லபுசின் 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. எனக்கு என்னமோ இது ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ராங்கான கம்பேக் மாதிரி தெரியுது. அதுக்கு காரணம் 30 ஓவரில் வெறும் ஒரு விக்கெட் மட்டும் இழந்து டேக்கிள் பண்ணிட்டாங்க. பயந்து நின்றுக்கிட்டு இருந்த மெக்ஸ்வினி கொஞ்சம் தைரியமாக ஆட ஆரம்பிச்சிட்டார். எல்லா பாலையும் கீப்பர்கிட்ட விட்டுட்டு இருந்த லபுசைன் 4 அடிக்க ஆரம்பிச்சிட்டார். நாளைக்கு முதல் 5 ஓவருக்குள்ளே இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் அவுட் ஆக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியன் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் 2 பேருக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். இந்தியன் பேட்டர்ஸ் கைக்கு எட்டுறதெல்லாம் அடிச்சிடலாம்னு பேட்டை வீசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் இப்போதைக்கு நான் பேட்டை கொடுக்க மாட்டேன், எதுனாலும் 20 ஓவருக்கு மேலே பார்த்துக்கலாம்னு முடிவோடு இருந்தாங்க. பவுலிங்கில் இருந்த 2 டிஃப்ரென்ஸ். ஒன்று, ஆஸ்திரேலியா தங்களோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றினாங்க. வெளியவே போட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் ரோஹித் சர்மாவும் கில்லும் அவுட் ஆனாங்க. ஆனால் இந்தியன் பவுலர்ஸ் அப்படி போடும்போது பும்ரா மட்டும்தான் பயமுறுத்தினாரே தவிர மற்ற பவுலர்ஸ் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடும்போது ஈஸியாக சிங்கிள் மேக் பண்ணாங்க. இந்தியாவோட பவுலிங் ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் போதுமானதாக இல்லை. ரெண்டாவது டிஃபரன்ஸ் ஸ்டார்க். அவர்கிட்ட இருந்த இன்ஸ்விங்கிங் டெலிவரிஸ் இந்தியா கிட்ட இல்லை. ஸ்டார்க்குக்கு அவரோட சக பவுலர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச சப்போர்ட் பும்ராவுக்கு கிடைக்கல. சிராஜ் ராணா போட்ட நல்ல பால்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக கீப்பர் கிட்ட விட்டாங்க. எனிவே டெஸ்ட் மேட்ச்னால் அப்படி தான் இருக்கும். ஒரு செஷனில் ஒரு டீம் டாமினேட் பண்ணுவாங்க, இன்னொரு செஷனில் இன்னொரு டீம் கம்பேக் கொடுப்பாங்க. பெரிய பெரிய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான். பொறுமையாக போராடினா எப்படியாவது கரை சேர்ந்துடலாம். பேனிக் ஆகக்கூடாது. கடைசியாக என்னோட சில கருத்துக்களை மட்டும் சொல்கிறேன். ஒரு நாள் முழுக்க உட்காந்து மேட்ச் பார்க்கும்போது அந்த மேட்ச்சில் எடுக்கப்படுற சில டெசிஷன்ஸ் நமக்கு பல நேரங்களில் எரிச்சலை ஏற்படுத்துது. குறிப்பாக இன்றைக்கி பவுலர்ஸை யூஸ் பண்ண விதம். எனக்கு நம்ம பும்ராவை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த மாதிரி தோணுச்சு. அவர் 10 ஓவர் போட்டிருந்தாலும் ஃபஸ்ட் மேட்ச் மாதிரி இல்லை. ரெண்டாவது, அஸ்வினுக்கு கடைசியாக ஒரு ஓவரை கொடுத்தது. இது ஒரு ஆதிகாலத்து சிந்தனை. கடைசி ஓவர் போட்டால் புது பவுலர்னு வெல் செட் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. இது நடந்திருக்குது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி மேட்ச் சுச்சுவேஷனை பொறுத்தவரை அஸ்வின் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும். 2 பேட்ஸ்மேனும் நல்லா செட் ஆகிறதுக்கு முன்னாடியே அஸ்வினுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது எல்லாமே நான் டிவியில் பார்த்து சொல்கிற கருத்துக்கள் தான். ஃபீல்டில் இருக்கிற சுச்சுவேஷன் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, என்னோடய லாஸ்ட் ஓவர் சிந்தனைகளை மட்டும் சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்கிறேன். அஸ்வின் லாஸ்ட் ஓவர் போடும்போது உண்மையை சொன்னால் எனக்கு அதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் அவருக்கு பால் டேர்ன் ஆனதை பார்த்ததும் எனக்குள்ளே ஒரு ஐடியா வந்துச்சு. மெக்ஸ்வினி அஸ்வினை ஃபேஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அஸ்வின் லாஸ்ட் நியூசிலாந்து டூரில் கேரம் பால் யூஸ் பண்ணி க்ளீன் ஃபிலிப்ஸை போல்டு பண்ணி அவுட் ஆக்கின மாதிரி
இப்போவும் கேரம் பாலை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மெக்ஸ்வினி அவுட் ஆயிடுவார்னு நினச்சேன். ஆனால் அஸ்வின் கேரம் பால் யூஸ் பண்ணலை. ஸோ இதுதான் டே 1 ஹைலைட்ஸ் எனக்கு தோணுது. இனி டே 2 ஏதாவது ஹைலைட்டாக நடந்தால் அதை பற்றி நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம்.